சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு மாசான செய்தி வந்திருக்கு என்றே சொல்லலாங்க. அதாவது 6வது டைட்டில் வந்துட்டு எடுத்து வைங்க, அதாவது சிஎஸ்கே பேரில் எழுதி வச்சுருங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்லலாம் என்றே சொல்லலாங்க. எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு மாசான அப்டேட் வந்திருக்கு. அண்டு ஒரு 1 மந்த் முன்னாடியே நம்ம இந்த வீடியோ போட்டிருப்போம். நீங்கள் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தொடர்ந்து தெரிஞ்சிருக்கும். ஆர்சிபி டீமுக்கும் விராட் கோலிக்கும் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருந்ததுங்க இந்த மெகா ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு. ஏன்னா ஃபாப் 2+யை வந்துட்டு டெஃபினட்டாக நீங்கள் ரீட்டைன் பண்ணணும். அப்படி ரீட்டைன் பண்ணலாட்னா ஏலத்தில் அவர் வரும்போது எடுக்கணும். ஏன்னா ஆர்சிபி டீமில் வேறு பேட்டர் கிடையாது. விராட் கோலி மாதிரி ஒரு நின்று விளையாடுற பிளேயர் வந்துட்டு கிடையாதுங்க. என்னதான் T20 ஃபார்மேட்டாக இருந்தாலும் அதிரடி கேமாக இருந்தாலும் நிதானமாக விளையாடுற பிளேயர் இருக்கணும். ஒரு 10 ஓவர் பிடிச்சி விளையாடுற பிளேயர் இருக்கணுங்க. ஒன்று விராட் கோலி இருக்கார். இன்னும் நாங்கள் யார் நீங்கள் ஆர்சிபி டீம் ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா 25 பிளேயரை எடுத்திருக்காங்க. விராட் கோலியை தவிர எல்லாருமே அதிரடி பேட்ஸ்மேன். லிவிங்ஸ்டனு, உப்புனா, சால்ட்டுங்க, அப்புறம் ஜிதேஷ் சர்மா, வேறு பேட்டரே கிடையாதுங்க. ஒரு 15 ஓவர் மேட்சை எடுத்துக்கொண்டு போகிற பிளேயர் கிடையாது. அண்டர் ப்ரெஷரை ஓவர் கம் பண்ணுற பிளேயரும் கிடையாது. விராட் கோலி சொல்லியிருக்காரு ஃபாப் 2+ஐ மட்டும் எப்படியாவது தக்க வச்சுருங்கன்னா, ஆனால் விட்டுட்டாங்க. மேலும் வந்துட்டு நான் கேப்டன் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் விராட் கோலி சொல்கிறதெல்லாம் கேட்காம நம்ம சொன்னால் அவன் கேட்டு தானே ஆகணும். அதுக்கு தானே 17 கோடி வாங்குறான் வருஷத்துக்கு. நீங்கள் கேப்டன் பண்ணியாகன்னு அவரை வற்புறுத்த ப்ரெஷர் பண்ண, நீ என்ன ப்ரெஷர் பண்ணாலும் நான் வெளியே ஆவியாலாம் வரமாட்டேன்டா, டெஃபினட்டாக வந்துட்டு என்னால் கேப்டன் பண்ண முடியாதுன்னு அன்றைக்கே சொல்லியிருந்தாரு. நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்குங்க. இந்த நிலையில் நீங்கள் வெளியே போயிருங்க அப்படின்னு வெளிப்படையாக ஆர்சிபி டீம் மேனேஜ்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. பட் இவர் என்ன அப்ரோச் பண்ணியிருக்காருன்னா, உங்களுக்கே தெரியுங்க, அதாவது விராட் கோலிங்கிற ஒரு நேம் நாம் அனைவருக்குமே தெரியுதுன்னா அதற்கு காரணம், அதற்கு வந்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டவர் வந்துட்டு MS தோனி தான். ஓகேவா? அந்த நன்றி கடனுக்காக தோனிக்கு வந்துட்டு லாஸ்ட்டு அவ்வளோதாங்க ஒட்டுமொத்த கிரிக்கெட்லேருந்து ஓய்வு அறிவிக்கிறாரு இந்த 25 IPLோட. ஓகேவா? அவர் விடை பெறும்போது ஒரு சிசியனாக அவரை கௌரவப்படுத்தணும். அதுக்கு வந்துட்டு அந்த கப்பை அடித்து கொடுக்கணும். அதற்கு நான் உதவிகரமாக இருக்கணும். சேம் டைம் எல்லோ மத்தியில் நான் அப்ளை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் என்னோட கெரியர் 17 வருஷமாக IPL நெகட்டிவாக தான் போயிருக்கு. கடுமையாக உழைச்சிருக்கேன். IPL அதிக ரன் இவர் தான், அதிக அரை சதம் அடித்ததும் இவர் தான், அதிக சதம் அடித்ததும் இவர் தான். ஆனால் வந்துட்டு அந்த டீம் டைட்டில் வின் பண்ணலைன்னா நீங்களே நினச்சி பாருங்கள். ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இடத்துல நம்ம இருப்போமே. சேம் டைம் தோனிக்கு விசுவாசமாக இருந்துட்டு போவோம். ஏன்னா இவர் கேப்டன் பண்ணும்போது 50 ஓவர் வேர்ல்டு கப் பக்கத்தில் போய் தோத்துட்டாங்க. அது தோனி அதோட அழுதிட்டே களத்தில் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்கு இதுதான் ஒரு சரியான நேரம். நான் வந்துட்டு சென்னை டீமில் விளையாடுறேன்னு சொல்லியிருக்காருங்க. தோனியும் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டும் ஓகே பண்ணியிருக்காங்க. அப்போ இவருக்கு பதிலாக இப்போ சிஎஸ்கே டீமுக்கு இவர் வரும் பட்சத்தில் சிஎஸ்கே டீம்லேருந்து தான் ஒரு பிளேயர் ஆர்சிபி டீம் கேட்பாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜட்டு ஆர்சிபி டீம் கேப்டனாக செயல்படுவார் என்றும் அதிகாரப்பூர்வ தகவல் ஹிந்தி ஊடகங்களில் வந்திருக்குங்க. இந்த முடிவு சரிதானா? விராட் கோலி வந்துட்டு சென்னை அன்றைக்கி ஆப்டாக இருப்பாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ அவர் ரொம்ப கோவப்படுவார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோனி பக்கத்தில் வந்துட்டாலே போதுங்க, காம் கம்போஸ் ஆயிடுவாங்க. அதுதான் ஜில் கேப்டன் MS தோனி என்பது குறிப்பிடத்தக்கது.